நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே சொல்லக்கூடிய இந்த 4 கலியுகத்திலையும் 3 கலியுகம் எப்படி எப்படி அமைப்போ அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4வது கலியுகத்திலே நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் அழிந்து விட்டது, நீதி அழிந்து விட்டது. உலகத்தில் உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் கல்விகளே இல்லை இல்லை என்று சொல்லி என்ன காரணம்? எதற்காக அப்படி தெரிவிக்கின்ற காரணம் தெரியுமா சக்தி? முன்னொரு காலத்தில் உலகத்திலே கடும் தவமாக விட்டு உனக்கு கொடுத்திருக்கின்ற வரங்களை, அது என்ன வரம், எப்படியாப்பட்டவன் இடத்திலே கொடுத்திருக்கின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது உலகத்திலே மகிஷாசுர அரக்கனாக விட்டவன் பங்குனி, சித்திரை, வைகாசி சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்களையும் அண்ணவனாக விட்டவன் அக்னிதமாக விட்டு வளர்த்தான். அந்த அக்னிதவத்திலே ஊர் மக்கள் நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஊர் விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தார்கள். உலகத்தில் என்ன காரணம் சொல்லி வழிமறுத்து பார்க்கின்ற பொழுது மக்கள் தெரிவித்தார்கள், சுவாமி உலகமெல்லாம் அக்னிவாசமாக அடித்து கொண்டிருக்கின்றது, அதற்காக நாங்கள் ஊர் விட்டு ஓடி கொண்டிருக்கின்ற சுவாமி தெரிவித்தார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பொழுதுதான் மகிஷாசுர அரக்கனாக விட்டவன் உலகத்திலே அக்னிதமாக விட்டது வளர்த்தான். அந்த அக்னிதவத்தினாலே தான் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த காரணத்தாலே மகிஷா, இந்த அக்னிதவத்தை நிறுத்த வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேண்டும்? இந்த அக்னிதவத்தை நிறுத்த வேண்டும் சொல்லி கேட்டேன். அதற்கு அண்ணன் தெரிவித்தான். என்ன தெரிவித்தான்? சுவாமி, இந்த அக்னிதவத்தை நான் நிறுத்த வேண்டும் என்றால் உலகத்திலே எனக்கு 3 வரங்கள் வேண்டும் சாமி சொல்லி கேட்டான். என்ன வரம், எப்படியாப்பட்ட வரம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அண்ணவனுக்கு நீரினாலும் நெருப்பினாலும் இரவினாலும் பகலினாலும் தேவர்களாலையும் ஊர்களையும் என்னை அழைக்கக்கூடாது, எந்த ஒரு ஆண் சக்தியாக இருந்தால் என்னை எதிர்த்து யுத்தங்கள் செய்யக்கூடாது, மண்ணோட மண்ண மறைய வேண்டும். அப்பொழுது உலகத்திலே பிறப்பணும் இருந்தால் இருப்பதுதான் உள்ள காலகட்டங்கள். இப்படி கடுமையான வார்த்தை கேட்டு கொண்டிருக்கின்றாயே, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சென்று வந்து விட்டேன். அப்பொழுது அண்ணவன் தெரிவித்தான், சுவாமி இந்த வரத்துகளை நீங்க கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் காலடியில் விழுந்து சாம்பலாகி விடுவேன் சொல்லி சொன்னார்கள். சரி என்று சொல்லி அண்ணவனுக்கு அவன் கேட்கக்கூடிய வரத்துகளை கொடுத்து விட்டேன். கொடுத்த காரணத்தினால அண்ணவன் என்ன செய்கிறான்? ஆண்கள் வர்க்கத்தை அடியோடு அழிப்பதும் பெண்கள் கருப்புகளை சூறையாடுவோமும் அண்ணன் வேலையாக இருக்கின்றது. இப்பொழுது பிறப்பு இருந்தால் இறப்பதுதான் உள்ள காலகட்டங்கள். அதனாலே உனக்கு எப்படியாப்பட்ட இறப்புகள் வேணும் சொல்லி கேட்டேன். அண்ணன் என்ன தெரிவித்தான்? அண்ணவன் இறக்க கூடாது என்பதை மனதில் நினைத்து உலகத்திலே ஒரே பிரசவத்திலே எத்தனை குழந்தை பிறக்கும் சொல்லி கேட்டான். அப்பொழுது நான் தெரிவித்தேன், மகிஷா ஒரே பிரசவத்திலே 1 குழந்தை 2 குழந்தை அதிசய சக்தி வரை 3 குழந்தை வரைக்கும் பிறந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். அண்ணவன் என்ன தெரிவித்தான்? உலகத்திலே 60 வயதுள்ள ஆண்மகனுக்கும் 50 வயதுள்ள பெண்மகளுக்கும் ஒரே பிரசவத்திலே 7 பெண்மதியாக பிறந்து 7 எல்லை கொட்டில் அமர்ந்து என்னை அழைக்கட்டு சொல்லி வார்த்தைகளை கேட்டான். சரி என்று சொல்லி அவனுக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்து விட்டேன். உலகத்திலே இப்பொழுது அண்ணவனை அழிக்க வேண்டும் என்றால் என்னையால் முடியாது, உன்னால் மட்டும்தான் செத்து முடியும். என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி? அப்படி என்றால் இந்த பிறப்பில் நான் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் சுவாமி கூறுங்கள். சக்தி சுவாமி, பூலக மொழிந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தாங்கள் எங்கேயே பிறக்க முடியாது. ஆனால் ஒரு இடம் மட்டும்தான் இருக்கின்றது. எங்கு சுவாமி? எங்க தெரியுமா? நாத்தாமலை எல்லை தென் திசை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயமாக்கும் குழந்தை வாக்கியத்தை கொடுத்து கொடுத்து அழித்து வருகின்றோம். அதையெல்லாம் வச்சு அவர்கள் உனது அண்ணன் அழகுமலை அரிராமக்கரனாக வணங்கி வருகின்றார்கள். சரி என்று சொல்லி இப்பொழுது நார்த்தாமலை எல்லையில் பகுதியில் பிறந்து 7 எல்லைக்கட்டில் அமர்ந்து அண்ணவனை வதஞ்செய்யுமாறு உன்னை கேட்டுக்கொள்கிற சக்தி. சுவாமி,
7 பெண் குழந்தைகளாக பிறந்து எங்கெங்கு குடிகொள்ள வேண்டும் சுவாமி கூறுங்கள். சக்தி சுவாமி, பிறந்த இடத்துக்கு ஒரு பெருமை வேண்டும் அல்லவா? அதனாலே தாங்கள் எங்கெங்கு திரும்ப பிறக்க வேண்டும் கூறுங்கள் சுவாமி. முதலாவது பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை முத்து மாரியாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்து மாரியாக பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் முத்து மாரியாக பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையிலே இருந்திரப்பட்டு முத்து மாரியாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வயத்தூரிலே வயத்தூர் முத்து மாரியாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்திலே கருமாரியாக பிறக்க வேண்டும். சக்தி 6 பேருக்கு இளையவளாக 7வது பெண் குழந்தையாக எங்க அவதரிக்க வேண்டும் கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, இந்த 6 கண்ணுக்கு இளைய கண்ணியாக திருச்சியிலே கொள்ளிட காவிரியில் அமரக்கூடிய தாயாக ஒட்டவள் 1000 கண்ணுடையால் வேப்பிலைக்கு சொந்தக்காரி அந்த சமயபுரத்து முத்து மாரியாக அமர வேண்டும். சக்தி சுவாமி, அப்படி என்றால் எனக்கு பக்கத்துணையாக யாரை அனுப்பி வைக்கிறீர்கள் சுவாமி கூறுங்கள். சக்தி சுவாமி, உலகத்திலே என்றைக்கு உன்னை தன்னந்தனியாக அணைத்ததில்லை. அதன் காரணத்தினாலே உனக்கு பக்கத்துணையாக அழகர்மலையில குடிகொண்ட 18ஆம் படி பெரிய கருப்பண சுவாமியும் கொல்லிமலையில குடிகொண்ட கொல்லிமலை சின்ன கருப்பண சுவாமியும் அந்த வெள்ளை குதிரையரை வீச்சரவாகாரன் கருப்பண சுவாமி உனக்கு பக்கத்துணை வருவார்கள். மூவரும் சென்று அண்ணவனை அழித்து வருமாறு உங்களை சந்தேகம் முடிந்து விட்டதா? சென்று வருகிறேன் சுவாமி. இருந்தாலும் இந்த பூலோகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை என்கிறார்களே, உண்மைதான். இப்படிப்பட்ட இந்த பூலோகத்தில் நான் எப்படி அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து விட்டு வர முடியும்? ஆகையால் இங்கு குடியிருக்கக்கூடிய பெண்கள் மீது அருள் அழைத்து இங்கு வைக்கப்பட்டுள்ள 7 கரங்களை எடுத்து ஆடி அருசக்தி உண்டாக்கி தந்தார். நான் சென்று அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்து விட்டு அதன் பிறகு உங்கள் பாதார வைந்த வந்து அழைக்கிறேன் சுவாமி. அப்படியா? இந்த இடத்திலே நாட்டு மக்களும் ஊர் மக்களும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி சோதித்து பார்க்கின்றீர்கள். அவள்தான். ஆம் சுவாமி. இருந்தாலும் இந்த இடத்திலே மக்கள் மீது அருள் அளித்து 7 கரகத்துக்கு உயிர் உண்டாக்கி தருகின்றேன். சக்தி அப்படியாகட்டும் சுவாமி. ஹலோ, இப்பொழுது சாமியாளுக்கு போகின்றோம். சாமியாக விட்டது அழைக்கக்கூடிய நேரத்திலே சின்னஞ்சிறு குழந்தை கூட தூங்கக்கூடாதுன்னு ஐதீகம். ஏன்னா நம்ம ஒரு மண்ணில் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயின்னு சொல்லக்கூடிய தெய்வ சக்தியாக நாடகம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். வருஷம் இப்படி தெய்வ சக்தி நாடகம் வைக்கிறதுனாலே யாருமே தூங்கக்கூடாது. உங்களை பிடிச்ச காத்து கருப்புகள், செய்வன கோளார், ஈடு முழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்திலே சண்டை சச்சரவால் யாரும் பிரிந்து சென்றிருந்தார்கள் அவர்களெல்லாம் ஒன்று கூட வேண்டும் சாமி என்று சொல்லி தயவு செய்து யாரும் தூங்காதீங்க, எந்திரிச்சு உட்காருங்க. அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள் அத்தனை பேரும் எல்லாம் கைதட்டுங்க பாப்பா. ஜோரா எல்லாரும் நல்லா கைதட்டுங்க அப்படியே. ஆமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. குலவை போடுங்க. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு வசந்தது கும்மி சித்தமும் குலவ சித்தமும் தெய்வத்துக்கு வசந்தது. தாய்மார்களை குலவை போடுங்க சாமி, குலவை போடு தாய். அப்படி ஆமா, குலவை போடுங்க. தாயை முத்து மாறி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். நன்றி நன்றி. கூப்பிட்ட குரலுக்கு தாயாக ஓடோடி வர வேண்டும். தாயை நாட்டாவில முத்து மாறி எங்க இருக்கின்றாய்? இந்த 7 கரகத்துக்கு உயிர் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் தாயே. இந்த இடத்தில் இந்த 18ஆம் படி பெரிய கருப்பண சாமி இருப்பது உண்மை என்றால் துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும். கேட்டுங்க, குலவ போடுங்க தாய். அப்படி தாயை முத்து மாறி அருள் கொடுக்கும் அன்னையே, அன்னை உமையவளே, சாம்பராணி வாசலிலே கூடியிருக்க மக்கள் எல்லாம் தொண்டனுக்கு செய்வாயடி அன்னி முத்து மாறியே. அம்மா அம்மா தாயே, அம்மா அம்மா அம்மா. சாமி வந்தா விட்டுருங்க, சாமி வந்தா விட்டுருங்க. சாமி வரவங்களை பிடிச்சி உட்கார வச்சீங்கன்னா பாவம் உங்களை சேர்ந்து விடும். சதீஷ் தம்பி வாப்பா.
தாயே நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குட்டி கொண்ட முன்பு மாறு நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே தாயே குட்டி கொண்ட மாறி முத்துமாரி நாத்தமலை எல்லையிலே எல்லையிலே பெரிய பாபவல்லா பெருவட்ட மகமாயி பெருவழி பார்ப்பவளா பெருவட்ட மகமாயி திருவபுரி எல்லையிலே எல்லையிலே தாயே குட்டி கொண்ட முன்பு மாறு திருவபுரி எல்லையிலே எல்லையிலே தாயே குடி கொண்ட முத்துமாரி கொத்தமல்லி அம்மையாக தாயே பெருவட்ட மகவல்லா கொத்தமல்லி அம்மையாக பெருவற்று வாழ்வவளா தாயே முனையிரு எல்லையிலே தாயே குட்டி வாழ்வவளே முத்துமாரி நெஞ்சூர் எல்லையிலே தாயே குடி கொண்ட முத்துமாரி கொத்தமல்லி அம்மையாக பெருவட்ட மகவல்லா கொத்தமல்லி அம்மையாக தாயே வாழ்வவளா இருந்தவட்டி எல்லையிலே குடி கொண்ட முத்துமாரி இருந்தபட்டி எல்லையிலே தாயே குடி கொண்ட முத்துமாரி சாமி வந்தா விட்டுங்க. யாரு கேள்வி கிண்டல் நினைக்க வேணாம். ஏமா தெய்வ சக்தி நாடகம் நம்ம மண்ணில் வச்சிருக்கிறோம். ஆறுவுக்கு நம்மளோட தாய் தந்தை, நம்மளோட தங்கையார், நம்மளோட அக்கா அப்படின்னு சொல்லி நினைத்து நான் ஜோர கைத்தட்டுங்க பார்ப்போம். ஜோர நல்லா கைத்தட்டு. ஆமா சாமி, எல்லாரும் நல்லா ஜோர கைத்தட்டுங்க. அந்த தாயாக விட்டவள் ஓடோடி வரணும். என்ன சாமினே? கருப்பசாமி, 18ஆம் படி கருப்பசாமி தானே? இன்னும் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பா இந்த இடத்திலே இந்த மக்களை காப்பது உண்மை என்ன? இந்த இடத்திலே உனது அருள் சக்தியாக விட்டது இன்னும் மிக சக்தியாக இப்படி என்று சொல்லி இந்த மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும்டா என் கருப்பா. சாமி வந்தா விட்டுருங்க மேடைக்கு. கருப்பசாமி வரதி அழைக்க போறோம். நம்ம ஒரு மண்ணில் 18ஆம் படி கருப்பசாமி வரதி அழைக்க போறோம். கைத்தட்டுங்க பாப்பா, அப்படி கைத்தட்டுங்க. ஹலோ கச்சை வரது கட்டி வரது கட்டி கருங்கச்சி 18ஆம் படி கருப்பு விட்டு அடி 18ஆம் படி துங்கமிட்டு அருப்பாவனுக்கு ஏற்றி கிடையிலிட்டால் இந்த பெரிய கருப்பசாமி இடமாலை தோழிட்டார். என் 18ஆம் படி கருப்பு அண்ணனே வருபவனா 18ஆம் படி கருப்பா அப்படியே தயவு செய்து இந்த இடத்துல இந்த சாமி ரோகல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறோம். விட்டுங்க சாமி, அம்மா விடுங்க.
ஏன்னா அதை பிடிச்சி உட்கார வச்சீங்கன்னா அந்த பாவமுனி உங்களை சேர்ந்து விடும். ஒரு தெய்வத்தை சந்தோஷத்தையும் அடக்கிற மாட்டோம். தெய்வ சந்தோஷத்தை அடக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? தெய்வமே நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் தெய்வம் வச்சிருக்கிறோம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தாம வச்சிருக்க விடு சாமி, ஓடிவா. தயவு செய்து அப்படியே உட்காந்துருக்கோம். எல்லாரும் எந்திரிங்க சாமி, கொஞ்ச நேரம் எல்லாரும் எந்திரிங்க. உங்களை தான் சொல்றோம், எல்லாரும் ஆம்பளால விசில் அடிங்கப்பா. ரொம்ப நன்றி. அப்படியே எல்லாரும் முன்னாடி வாங்க. ஏன் முன்னாடி வர சொல்றோம்னாக்க, மகமாய் நாடகத்தை வைத்தால் வாழ்க்கையில நம்ம முன்னேறி முன்னுக்கு வர வேண்டும் சொல்லி அந்த கருப்பண சாமி கையெடுத்து வணங்கி அப்படி எல்லாம் நல்லா இன்னும் முன்னுக்கு வாங்க. வா சாமி, தெய்வம் யாரும் பின்னாடி போக கூடாது. நான் பார்த்து கோயிலுக்கு போக சொன்னாதான் போகணும். வா சாமி வா. அப்படி எல்லாம் எல்லாம் நல்லா முன்னுக்கு வாங்க சாமி. கருப்பா, இந்த இடத்துல என்ன ஓ மகிமை இவ்வளவுதானே? உடைய சாமி நல்லா கை தட்டுங்க பாப்போம். ஜோர நல்ல கை குலவப்படு தாயே. அம்மா முத்து மாறி எங்க அழகே முத்து மாறி ஆனந்த மாறி வரா சமய புறமாறி. அம்மா முத்து மாறி எங்க அழகே முத்து மாறி. அம்மா முத்து மாறி எங்க அழகே முத்து மாறி ஆனந்த மாறி வரா முத்து மாறி எங்க அழகே முத்து மாறி ஆனந்த அப்படியே எல்லாரும் எல்லாரும் யாரும் போக வேணாம். அங்க நினைக்கிற ஆண்கள் கொஞ்சம் தள்ளுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரட்டும். இந்த கோவில் பூசாரி அண்ணா இருப்பா இரு. அப்புறம் இந்த கோவில் பூசாரி அண்ணா கோயில்ல தீபாராத்தனை மட்டும் காட்டு இங்க கரகத்தை அணைச்சுட்டுருங்க. ஏன்னா மேடையில கரக இறக்கணும். நீங்க யாரும் போக வேணாம். நீங்க இங்கே நின்னுங்க. தெய்வம் போயிட்டு வந்துடும். கொஞ்சம் விளையணும். கை தட்டுங்க. அந்த தாயா ஹோட்டல் எப்படி தெரியுமா? கோயில்ல பூசாரி ரெடியா இருங்க. அதெல்லாம் ரெடியான பாக்க நம்ம ஊர்ல சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊர்ல வருஷம் ஒரு முறை நம்ம வருவோம். நம்ம ஊர்ல சொல்ல தேவையில்லை. நல்ல ஆதரவு கிடைக்கும். அதனால மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா அலமேல ஐவரு தாயிரா பூக்கரவா விளையாட அலமேல சமயலுரா ஆரியம்மா உலகத்தை தீராரமா மாரியம்மா 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 திருசூலியம்மா நீலியம்மா
ஒவ்வொரு கரகமா இறக்கட்டும். அண்ணே இறக்கலாம்ல? சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நம்ம ஊர்ல 18ஆம் படி கருப்பசாமியே வருந்தி லட்சம் துள்ளி குதித்து இந்த கருப்பசாமி ஓடி வந்தார்கள். அப்படி கீழே இறங்க சார். பப்புன தம்பி கீழே இறங்குடா. ஒவ்வொரு கரகமா நல்லா கேட்டுக்கு, சாமி ஆடுறவங்க கேட்டுக்கங்க. சாமி ஆடி வந்தா நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பின்னாடி போக கூடாது. மக்களை காப்பது உண்மை என்ன, எல்லா சாமியும் முன்னுக்கு வரணும். நான் குத்தி மதிப்பா தான் அழைக்க முடியும். ஏன்னா எது எந்த ஒரு தாயின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும். அதனால ஒவ்வொரு பேரும் சொல்லும் போது உனது ஊரையும் உன் பேரையும் சொல்லும் போது பொறுமை சாமி, பொறுமை சார். ஒவ்வொரு ஊரையும் உனது பெருமையை எடுத்து சொல்லும் போது நீனே முன்னாடி வந்துடணும். யாரும் பின்னாடி போக கூடாது. மக்களை காப்பது தெய்வம். நீங்களே பின்னாடி போனா நாங்களே என்ன செய்யறது? வாசாமி முன்னுக்கு. ஆமா, ஒவ்வொரு கரகமா சொல்லும் போது ஒவ்வொரு கரகமா இருக்கணும். முதலாவது கரகம் சாமியாடி வந்தவங்க சொந்தக்காரங்க 2 பேர் வந்து பிடிச்சிக்கங்க. ஏன்னா உடனே கீழே விழுந்துருவாங்க. சொந்த கரகத்தை பிடிக்கணும் இல்லை, யார் வேணாலும் பிடிக்கலாம். பெண்கள் வாங்க, ஆண்கள் பிடிக்க கூடாது. அதனால முதலாவது கரகம் நாத்தாமலை முத்துமாரியோட கரகம். தாயாக விட்டவள், பெரியம்மாள் பார்க்கக்கூடிய தாயாக விட்டவள். அதனால நாத்தாமலை எல்லையிலே தாயே குருவிட்ட முத்துமாரி சொந்தக்காரங்க வந்து புடிச்சுக்கங்க. ஏன்னா மயக்க மட்டும் கீழே விழுந்துருவாங்க. அதனால சொல்றோம், கூட்டி போங்க. இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரியோட கரகம். அந்த தாயா கட்டவள் ஓடிடும். வா முன்னுக்கு வாசந்திர சாமி, உன் பேரை சொல்லும் போது முன்னுக்கு வந்துடணும். இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரியோட கரகம். திருவப்பூர் எல்லையிலே சொன்னா முன்னாடி 2 பேர் வந்து சொந்தக்காரங்களாம் அதுதான் பிடிக்க வர சொல்றான். இருக்குதான் சொன்னான். கூட்டி போ சாமி. ஆடின சாமி ஆடி வந்தவங்களுக்கு தண்ணி யாரும் உடனே கொடுக்க வேணாம். ஏன்னா ஆடின கலப்புக்கு மூச்சு அடைக்கும். முகத்தை மட்டும் கழுவி விடுங்க. இப்பொழுது மூன்றாவது கரகம் தாயாகட்டவள் கொன்னையூர் முத்துமாரியோட கரகம். என்னப்பா? மூன்றாவது கரகம் கொன்னையூர் தாயார கரகம். தாயே கொன்னையூர் எல்லையிலே தாயே கொன்னையூர் எல்லையிலே தாயே குடி பைங்க முத்துமாரியே கொன்னையூர் எல்லையிலே தாயே கொன்னையூர் எல்லையிலே தாயே கொன்னையூர் எல்லையிலே தாயே எனக்கு குடி கொண்டு வந்தவள தாயே கொன்னையூர் எல்லையிலே தாயே கீழே உயரையில் உயர பாருங்க. அப்படி பிடிச்சு கூட்டி போய் உட்கார வச்சுக்கோங்க. இப்பொழுது நான்காவது கரகம் இருந்திரப்பட்டு முத்துமாரியோட கரகம். அதனால தாயே இருந்திரப்பட்டு எல்லையிலே தாயே இருந்திரப்பட்டு எல்லையிலே தாயே நல்ல காப்பாற்ற தாயே இருந்திரப்பட்டு எல்லையிலே தாயே இருந்திரப்பட்டு எல்லையிலே தாயே புடிங்க ஒயர் கிடக்குது. சைக்கிள் இப்பொழுது ஐந்தாவது கிரகம் வயிற்றுக்கு அம்மா பார்க்கக்கூடிய வயிற்றுர் முத்துமாரியோட கிரகம். அதனால சிரிச்ச முகத்தோட உனக்கும் பெருமை, மக்களை காப்பது நீ, உனக்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை. அதனால ஐந்தாவது கிரகம் வயிற்றூர் முத்துமாரியோட கிரகம். வயிற்றூர் எல்லையிலே தாபகம் முத்துமாரி காவல் கொண்டே முத்துமாரி இப்பொழுது 2 கரகம் இருக்கின்றது. தம்பி சைக்கிள் கரகம் இல்லாத ஆற சாமிக்கு திருநெல் போட்டு
நின்னு சாமி அம்மா இருப்பா கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க என்ன சாமி அமைதியா இருங்க கொஞ்சம் என்ன சாமி செய்யணும் சொல்லு இப்பொழுது ஆறாவது கிரகம் கண்ணுக்குள் அம்மாவாக பார்க்கக்கூடிய கண்ணபுரத்து முத்து மாறியோட கிரகம் அதனால நல்லா கை தட்டுங்க பாப்போம் ஜோரா ஹலோ தாயே கண்ணபுரு தாயே இல்ல 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 தாயே முத்து கண்ணபுரு தாயே இல்ல இல்ல தாயே முத்து மாறி கரகத்தை இறங்கிட்டேன் சார் என்ன படிக்கணுமா சரி ஏன்னா ரொம்ப நேரம் ஆட விடக்கூடாது அக்கா தங்க 2 பேரும் லாஸ்ட் கரகம் அதனால என்ன சாமி 2 பேரும் சந்தோஷம் ஆடி அப்படியே முன்னாடி வாங்க வா சாமி முன்னுக்கு வந்துடுறேன் வா சாமி முன்னுக்கு வா கொஞ்சம் நவருனே என்ன நவருங்க மணி என்ன நவருங்க கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வா சாமி தாகி சாத்தா சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் சொல்லக்கூடிய அக்கா தங்க 2 பேரோட கரகம் ஆனந்தமா கை தட்டுங்க நல்லா பார்ப்போம் ஹலோ ஹலோ தாயோடி சாதா சமயபுரம் சாதா சமயபுரம் சாதித்தது தாயே கண்ணபுரம் கண்ணபுர எல்லை விட்டு கண்ணபுர எல்லை விட்டு என் தாயே நீ ஓடி வர அவன் கண்ணபுர எல்லை விட்டு கண்ணபுர எல்லை விட்டு கண்ணபுர எல்லை விட்டு நீ ஓடி வர வேண்டுமாமா அப்படி குழப்பப்படுங்க எப்படி தெரியுமா தாய் வரும் அம்மன் நீ சாந்தனல்ல என் தாயே சமயபுரம் குடுசாமி சந்தோஷம் புடிச்சுங்க நிமித்துங்க பெண்கள் வந்து பிடிங்க அப்படியே யாரும் பின்னாடி போகாம தயவு செய்து கொஞ்சம் சொல்றதை கேளுங்க ஏன்னா 7 ஊர் முத்துமாரியும் 7 ஊருக்கும் போக முடியாத காரணத்தினாலதான் மகமாயி நாடகம் வச்சு 7 முத்துமாரியும் கரகமா சுத்தி வச்சு இந்த இடத்துல சாமி அழைச்சு அந்த கரகத்துக்கு நம்ம உயிர் உண்டாக்கி கொடுத்துருக்கிறோம் அதாவது உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டும் எங்கள் குடும்பத்திலே முத்துமாரியம்மா சண்டை சச்சரவால் யாரும் பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் ஒன்று கூட வேண்டும் இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு எப்படியோ அதுபோலவே எங்களது குடும்பம் வளர வேண்டும் சொல்லி எல்லாருமே யாருமே விலகி நிற்க கூடாது அதாவது 7 கரகத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு உங்களோட கையில கிடைக்கக்கூடிய காணிக்கையை துண்டுல போட்டுட்டு பப்புனுக்கார தம்பி கையில திருநீர் வாங்கிக்கங்க திருநீர் வாங்கி பூசுங்க நல்ல முறையாக இருக்கும் அது மட்டும் யாரும் திருநீர் வாங்கிட்டு போகும்போது இடையில எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பூசாதீங்க ஏன்னா உங்களோட கிரகத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி பூசண மாட்டா ஆகி போயிடும்
எல்லாரும் வாங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் அத்தனை பேர் நெற்றிலையும் திண்ணு இருக்கணும். வாங்க, உங்களோட கையில கிடைக்கக்கூடிய காணிக்கை போட்டுட்டு பப்புனுக்கிற தம்பி வந்து திருநீர் கொடுப்பா. வாப்பா தம்பி, அந்த துண்டுல போட்டுட்டு எல்லாரும் வாங்க. எல்லாரும் அப்படியே முன்னுக்கு வந்து, யாரும் தயவு செய்து அதே மாட்டோம் சாமி அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி யாரும் வீட்டுக்கு போயிட வேணாம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நம்ம மண்ணில் தீப்பந்தம் முடிச்சு எப்பவும் அங்கிருந்து ஆடி வருவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. உண்மையான குதிரை, அந்த குதிரை மேல 18ஆம் படி பெரிய கருப்ப சுவாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பன சுவாமியும் அந்த குதிரை மேல ஏறி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருளாக விட்டது. அந்த தெய்வ சக்தி அருள் கிடைக்கும். அதனாலே வாங்க எல்லாரும் துண்டுல காணிக்கப்பட்டு 7 கரையத்தை தொட்டு கும்பிட்டு தம்பிக்கையில தின்னு வாங்குங்க. என்னன்னு நீங்க நினைச்சு அந்த காணிக்கை கட்டுறீங்களோ அந்த சமயபுரம் முத்துமாரி காலடியை சேர்த்து விடுவோம். என்ன நினைச்சு நீங்க அந்த காணிக்கை போட்டாலும் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறிவிடும். எல்லாரும் வாங்க. வாங்க, காணிக்கை துண்டுல போடுங்க. ஏன்னா அந்த திருநீர்ல போடக்கூடாது. அப்படி எல்லாரும் வாங்க. யாருமே திருநீர் இடையில வாங்கிட்டு போறவங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி யாரும் வாங்கி பூச வேணாம். உங்களோட கிரகத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கி பூச மாட்டா ஆகி போயிரும். வாங்க எல்லாரும் வந்து காணிக்கை கையில கிடைக்கக்கூடிய காணிக்கை போட்டுட்டு திருநீர் வாங்கிட்டு போங்க. சக்தி சுவாமி, உனது சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டது சுவாமி. இப்பொழுது உலகத்தில் மாணவர் பார்க்க பிறக்க வேண்டும் தானே? அப்படியாகட்டும் சுவாமி. சென்று வருகிறீர்களா? தங்களை உத்தரவுப்படியாகட்டும் சுவாமி. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பனும் கொல்லிமலை சின்ன கருப்பன்னு சென்று அந்த மகிஷாசுரனை அழித்து வருமாறு கட்டி வருகிறீர்கள். வந்தா வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. தம்பி பப்புனு நான் கொஞ்சம் மேலே ஏறாதங்க. என்ன சரிஞ்சு கீழே விழுந்துட்டீங்கன்னா போச்சு. பின்னாடி தள்ளி நின்னுங்க. ஒரு லைனா அப்படியே காணிக்க போட்டு கரகத்தை தொட்டு கும்பிட்டு அப்படியே இந்த லைன்ல போகுது. இருமுடிதாங்கி ஒரு மனதார குருவெனவே வந்தோ இருவினைகள் ஏற்போ யமனையும் வெல்லோ உன் திருவடியை காண வந்தோ பள்ளி கண்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கண்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
சபரி மீதமே வந்திடுவார் சபரி என்னையை பணிந்திடுவார் சரபுத்தியாளி கன்னிமார்களின் சரத்தினை போற்றி வணங்கிடுவார் சபரிமலைதனை நெருங்கிடுவார் 18 படி மீதும் ஏறிடுவார் கதியனவனை சரணடைவார் மதிமுகம் கொண்டே வணங்கிடுவார் அயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அம்மா வராளே நம்ம அத்தா வராளே குடை குடையாய் பூவை தூவ அத்தா வராளே அம்மா வராளே நம்ம அத்தா வராளே குடை குடையாய் பூவை தூவ அத்தா வராளே அகமாயி அத்தா வராளே அம்மா வராளே ஆத்தா வராளே குடை குடையாய் பூவ தூவ ஆத்தா வராளே உத்தமி வருகிறாள் உறங்கும் திருவிழா உத்தமி வருகிறாள் உறங்கும் திருவிழா உச்சாலமலை சாரல் போல போவை போவனோ அம்மனை பள்ளக்கில் தூக்கி வந்து ஊரில் திப்பாட்டு ஆத்தாரின் மனதை குளிர செய்ய பாடணும் பாட்டு நம்ம அம்மா வராளே நம்ம அத்தா வராளே உரை உரையாய் பூவை தூவா ஆத்தா வராளே அம்மா வராளே ஆத்தா வராளே குடை குடையா பூவ தூவ ஆத்தா வராளே சந்தன பூசனோ பன்னீர் தெளிக்கணும் சந்தன பூசனோ பன்னீர் தெளிக்கணும் ஐப்பசி மாச மழையை போல போவை போவணும் செடியை அழைக்குவா தெய்வத்தை அழைக்குவா பொங்கும் அருளை வாரி வழங்கி ஆசை தருகிறார் நம்ம அம்மா வராளே நம்ம அத்தா வராளே உடை உடையாய் பூவை தோவ அத்தா வராளே அம்மா வராளே ஆத்தா வராளே குடை குடையாய் பூவ தூவ ஆத்தா வராளே ஆத்தாளி கண்டாலே அனந்த பொங்காதோ ஆத்தாளி கண்டாலே அனந்த பொங்காதோ ஆயிரம் ஆயிரம் கோடியாக போவை போவனோ ஊர்வலம் வருகிறாள் உரையை அழைக்கிறார் பொங்கும் அருளை வாரி வழங்கி ஆசை தருகிறார் நம்ம அம்மா வராளே நம்ம அத்தா வராளே உரை உடையாய் பூவை போவோ அத்தா வராளே மகமாகி அத்தா வராளே அம்மா வராளே நம்ம அத்தா வராளே உரை உடையாய் பூவை தோவோ அத்தா வராளே உரை உடையாய் பூவை தோவோ அத்தா வராளே உரை உடையாய் பூவை தோவோ அத்தா வராளே நான் நாட்டாமலை சென்று கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோடாரமணி கோட்டை கருப்பாய் வயிற்றில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து
அந்த மகிஷாசுர அரக்கனை வதம் செய்து அழித்து விட்டு அதன் பிறகு கலைஞர் செல்கின்றேன், சென்று வருகின்றேன்.